வணக்கம். நிறைய வைரக்கல்லுக்கும் நிறைய கருங்கல்லுக்கும் உள்ள வித்தியாசம். தட்டு நிறைய வைரக்கல்லும் ஒரு தட்டு நிறைய கருங்கல்லும் இருக்குது. ஒரே ஒரு வைரக்கல் கருங்கல்ல போய் விழுந்துடுது, உருண்டு உடுக்கு தப்பி தவறி. இதனால வைரத்தோட தரமும் குறைஞ்சு போகுது. முக்கியமா தேய 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 அந்த வைரக்கல் தன்னோட தன்மையை இழந்து கருங்கல்லோட கருத்து போகுது. தன்னோட பிரதிபலிப்பு எது அதிகமா இருக்குதோ அந்த பிரதிபலிப்பு தான் அதிகமா காட்டும். அதே மாதிரி நிறைய வைரக்கல்லும் அதுல ஒரே ஒரு கருங்கல் போய் விழுந்துடுது. ஆனா தன்னோட பிரதிபலிப்பு உள்ள அதிக வைரக்கல்ல ஒரு கருங்கல்லுக்கும் அந்த பிரதிபலிப்பை கொடுத்து வைரத்தோட ஜொலிக்க வைக்குது. இதே மாதிரி தாங்க 6 அறிவுள்ள மனிதர்களுக்கும் 5 அறிவுள்ள விலங்குகளுக்கும் மிருகங்களுக்கும் தன்னோட வாழ்க்கையை புதுசா தேர்ந்தெடுக்கிற பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இது நல்லா பொருந்தும். சும்மாவா சொன்னார்கள் நம்ம முன்னோர்கள், ஏன்னா எனக்கு தான் சேருங்க. எந்த இனத்தை போய் நம்ம சேர்றோமோ சேர்த்தை அடையிறோமோ அந்த இனமா தான் நம்ம பிரதிபலிப்போம். வைரக்கல்லுன்னு சொல்றா, கருங்கல்லுன்னு சொல்றா, மனிதன் சொல்றா, மிருகன் சொல்றா, என்னதான் சொல்றா அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு ஏழை திடீர்னு பரபரப்பா பணக்காரர் ஆயிடுறாங்க. நல்ல முறையில தான் சம்பாதிக்கிறாங்க, நல்ல பிளான் பண்ணி நல்ல நிலைமைக்கு வராங்க. குரு பார்வை ரொம்ப அதிகமா அவங்களுக்கு கிடைச்சிருக்கு போல, நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஆனா அது சுத்தி இருக்கிற சில பேர், பல பேர், நட்புகள், உறவுகள் எல்லாரும் சேர்ந்து நான் சில யோசனை கொடுத்தேன், அதனாலதான் இவங்க நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஒருவேளை அவங்க திடீர்னு சறுக்கி விழுந்தாலும் அதே வாயி நான் அப்பவே சொன்னேன், நினைச்சேன், இவன் திடீர்னு பணக்கார ஆகும் போதே தெரியுது, இவன் ஏதோ சூதுவாது பண்ணி தான் இப்படி ஆயிருக்கான், இவன் ஆடும் போதே தெரியும் ஆட்டம், என்னைக்குன்னா இப்படி நடக்கணும், கர்ம நடந்துடுச்சுன்னு சொல்லுவாங்க. இதுதாங்க உலகம்.